எப்படி இருக்கு மேம் கரப்படம்? நல்லா இருக்குண்ணா, படம் சூப்பரா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் எந்த மாதிரி? தனுஷ் ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷ் மமிதா பைஜு பேர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அவங்க இந்த படத்துல இப்ப வந்து இந்த கேரக்டர் பண்றாங்க, வில்லேஜ் சைடு டவுன் சைடுல இருக்கிற மாதிரி செட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, மத்த கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நடிச்ச கேஎஸ் ரவிக்குமார், கருணாஸ் இவங்கலாம் எப்படி? கருணாஸ் அவரு சூப்பரா ஆக்ட் பண்ணுவாரு, அவருதுமே நல்லா இருந்துச்சு. அந்த போலீஸ் கேரக்டர் இப்ப யூத்ல வந்தார்ல, அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு, சூப்பரா இருக்கு. ஸ்டோரி எந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு? 90s அந்த ஸ்டோரி, வில்லேஜ் சைடுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சூட் ஆகும். அவங்களோட கதை எல்லாமே தான் இருக்கு அதுல. அந்த நிலம்லாம் வச்சிருப்பாங்க, ஊர் சைடுல விவசாயம் பண்றவங்க, அவங்களுக்கான மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி இருந்துச்சு? அவர் மியூசிக் சொல்ல வேண்டாம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. தனுஷோட ஆக்டிங் எந்த மாதிரி? தனுஷோட ஆக்டிங் நம்ம சொல்ல தேவையில்ல. அவர் ஆக்டிங் கொடுத்த கேரக்டர் அவர் சூப்பரா பண்ணுவாரு, நல்லா நடிச்சிருக்காரு படம். ஜிவிஎம் மியூசிக்கு, ஸ்கிரீன் பிளே எல்லாம் சூப்பரா இருக்கு. லேக் இல்லாம கொடுத்த காசுக்கு ஒர்த்தாரு, வாட்சபிள் மூவி. ஸ்டோரி வைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் விறுவிறுன்னு போவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா, எப்படி சொல்றது, அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்கும் ஸ்லோவா காட்டுவோம். செகண்ட் ஹாஃப்ல விறுவிறுன்னு போயிடும் படம். ஓகே, மத்த தனுஷ் தவிர மத்த கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்கள மற்ற கேரக்டர் போலீஸ் கேரக்டர் அவர் அதான் மலையாள ஆக்டர் அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவரும் தனுஷும் தான் மெயினான கதையை. சூப்பரா ரெண்டு பேரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஓவராலா ரேட்டிங் என்ன? ரேட்டிங் வந்து 4.1 தரலாம். எப்படி இருக்கு கரப்படம்? தனுஷோட ஆக்டிங் எந்த மாதிரி? தனுஷ் ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்லை, எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இந்த படத்துலயும் அவர் கதைக்கு ஏற்ற மாதிரி ஓவரா எதுவும் பண்ணாம சூப்பரா. ஓகே, ஸ்டோரி எந்த மாதிரியான மெசேஜ் சொல்ல வருது? இந்த இப்போ மெசேஜ் அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. என்ன சொல்றது, சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். அந்த படத்துல இந்த கொள்ளடிக்கிற சீனு, அது ஏன் கொள்ளடிச்சான்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், உங்களுக்கு தப்புன்னு தெரியாது. தனுஷ் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் மாதிரிலாம் இல்லை, கிரேஷடான கேரக்டர் தான். ஆனா அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், ஏன் அப்படி பண்ணாரு எதுக்குன்ட்டு ஒரு நல்ல இதுவாக தான் இருக்கும். ஓகே, தனுஷ் கூட மமிதா பைஜு பேர் எப்படி நல்லா இருந்துச்சா? பேர் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஸ்கோப்லாம் இல்லை, அதான் உண்மை. ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்லை அவ்வளோ. ஓகே, ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் வர மாட்டாங்க டைம்ல. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி இருக்கு? ஜிவி பிரகாஷோட இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் கதைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா இருக்கு. மற்ற எதுவுமே அந்த வெண்ணெய் ஹீரோ எலிவேஷன் மாஸ் அப்படிலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப்ல சில இதெல்லாம் இருக்கு, சர்ப்ரைஸ் இதெல்லாம் இருக்கு, நல்லா இருக்கும். நிறைய லேக் மாதிரி இருந்துச்சு அதுலயும். லேக்லாம் இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் கதைக்குள்ள போறதுக்கு ஸ்லோவா போகும், அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே இல்லை, மற்றபடி கதைக்கு போறது. அப்புறம் கருணாஸ் கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எதிரே பார்க்கல, எல்லாமே செம்மையா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. காரசாரமா இருந்தாலும் உண்மையிலே கடன் வாங்குறதோட பேங்க்காரன் தான் கடைக்காரனே. படமே அதான் ஸ்க்ரீன் பிளே. இதில் வந்து மெயினாக வந்து இந்த கேரக்டர் நின்றது வந்து பாண்டியராஜன் பையன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாண்டியராஜன் போய் கரெக்டாக எஃபர்ட் போட்டு கரெக்டாக இருக்குது ஸ்க்ரீன் பிளேயில். கேஎஸ் ரவிக்குமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் நான் பார்க்குறேன் ஸ்க்ரீன் பிளேயில். படம் ஒன்றும் அவ்வளோ இது இல்லை, புரியுதா? ஒரு லோன் வாங்கினா 1000 கையெழுத்து வாங்குவாங்க, ஆனால் 15 ரூல்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அது யாரும் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கல. லோன் வாங்குங்க எல்லாமே தான், கார் லோனு, வீட்டு லோனு, நகை லோனு, எது இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அது அரசாங்கத்திலே கண்டுபிடிக்க முடியல, புரியுதா? ஒரு தமிழ்நாடுல நிறைய பேங்க் கிளே இருக்குது, HDFC பேங்க், ICICI பேங்க், இப்படி பேரே நான் சொல்றேன், எல்லா பேங்க்கும் நான் சொல்றேன், இந்தியன் ஓவர்சீஸ். ஆனா அந்த 15 ரூல்ஸ் என்னன்னு அந்த பேங்க் மேனேஜர் சொல்ல மாட்டேன்றாரு, புரியுது நான் சொல்றேன்? அப்ப பாமர மக்கள் முதல் கொண்டு மேல் லெவல் வரைக்கும் இன்னும் வரைக்கும் இது வரைக்கும் அந்த சீக்ரெட்டே கண்டுபிடிக்க முடியல. நான் நிறைய படத்துல பாத்துக்கிறேன், அந்த ஏஎம்எல் கட்டுற படம் எல்லாம் பாத்துக்கிறேன். ஆனா அந்த 15 சீக்ரெட்டு அந்த பேங்க் மேனேஜர் சொன்னாதான் தெரியும், இல்ல புரியுதா? இல்ல காலம் மிச்ச வட்டி தான் கட்டின்னு இருக்கணும். படம் வந்து அவ்வளவு இல்ல. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி? சூப்பரா இருக்குங்க. நான் அதுதான் முதல்ல நீங்க கேட்டிருக்கணும், அது கண்டி இல்லைன்னா படம் வேலைக்கு ஆகுதுங்க. அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல எப்படி நடிச்சிருக்காங்க? மமிதா பைஜு, கருணாஸ், அப்புறம் அதுதாங்க 3 பேர் தான் நல்ல ஸ்கிரீன் பிளேல. ஒன்னு பாண்டியராஜன் பையன் சார், செகண்ட் கருணாஸ், நான் தனுஷை விட்டுருங்க, அடுத்து கேஎஸ் ரவிக்குமார். இந்த 3 பேரும் படம் இல்லைன்னா அந்த படத்துக்கு அழகே இல்லை. ஓவரால் வந்து ரேட்டிங் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஓவரால் ரேட்டிங்னா 5 கொடுக்கலாம், 10க்கு 5 தான் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த படம்லாம் நிறைய வந்துச்சு, புரியுதா? ஏன்னா கதை எப்படி எப்படி நினைச்சேன், ஒருவேளை ராயன் மாதிரி இருக்க மாதிரி நினைச்சேன், அப்படியும் இல்லை. ஒரு பாஸ்போர்ட் எடுத்து நடத்துவாருன்னு பார்த்தேன், அதுவும் இல்லை. அப்படியே கதை சிங்கிங் ஆகியே போகுது. ஏன்னா ஸ்டோரி இப்படிதான் முடியும்னு நினைச்சேன். ஒரு தனி மனிதன் திருந்துறதுக்கு 2 வாய்ப்பு, ஒன்று திருந்திட்டா வேற தொழில் ஆரம்பிப்பா போல, அதானே நிறைய படம் இருக்குது. ஆனா இது இல்லாம திருப்பி அதே ரொட்டன்ல வருது. அதாவது குடுக்கிற ஆளுக்கிட்ட தான் புடுங்குறா போல, நான் சொல்றது புரியுதா? பேங்க் கொடுக்குது, அங்கேயே புடுங்குறா போல. இதுதான் கதை ஸ்கிரீன் பிளே. நான் சொல்றது புரியுதா? அதாவது மக்கள் பணம்
மக்களுக்கு கரை படம் பார்த்துட்டு கரப்படம் பார்த்தோம் சார். எப்படி இருக்கு? அருமையா இருக்கு சார். வாழ்ந்துருக்காரு அப்படியே அவரு. பேங்க் லேபரி சொல்லி தராரு. அருமையா இருக்காரு அவரு. கேரக்டர் பாத்தி படம்னா பாத்தியார் மாதிரி இருக்காரு. நிலவுக்கு போனா அந்த மாதிரி அது ராயனா இருக்கு. அவரோட பிளஸ் பாயிண்டே அதான். தனுத்துக்கு வெற்றி படமே 54வது படம். விஜய் ராஜாவுக்கும் வெற்றி படமே. செகண்ட் படம் அது போர் தொழில். காமெடி இல்லை, ஆபாசம் இல்லை, செல்போன் இல்லாத படம். 3 மணி நேர படம். என்ன மாதிரியான மெசேஜ் அதான் சார். அதாவது போர் சமயத்துல மக்களுக்கு பெட்ரோல் டீசல்லாம் இல்ல, அந்த சமயத்துல சேலரியும் இல்ல. அந்த சமயத்துல போய் நீங்க பேங்க் வந்து பணம் கட்டினா அவன் எப்படி கட்டுவான்? தள்ளுபடி தராம இருந்தா எப்படி? அது பண்ணி வந்து அவங்கள எல்லாம் கட்சியில பண்றேன். படத்துல ஃபுல்லாவே வந்துட்டு தனுஷ் வந்து ஒரு திருடனா காட்டிருக்காங்க. திருடனா படம் ஃபுல்லாவே அதுக்கு ஒரு ஜஸ்டிஸும் கொடுத்திருக்காங்க. ஆமா. சோ அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏத்துக்கிற மாதிரினா அது பொறுத்துதான் ஆகணும். ஏன்னா அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. நியாயமான பாயிண்டா இருக்கு. அதனால பசங்க எல்லாம் பார்க்கலாம். மியூசிக் அண்ட் சாங்ஸ் செய்தி கேட்க அவர் அவார்டு தராரு. நேஷனல் அவார்டு வின்னரு. தனுஷ் படம்னாலே அவர் தன்னால தன்னப்பா பண்றாரு. கரசாமிங்கிற பாட்டு சூப்பரு. இந்த படத்துக்கு பேரு வச்சது அன்றசாமி தான் பேரு வச்சாங்க. பாதி படம் மாறினோன்னதான் இது பேரு சேஞ்ச் பண்ணாங்க. தனுஷ் கூட என்ன சொன்னாருன்னா எனக்கே என்னன்னு தெரியல. சில பேர் கரகரங்க, சில பேர் கராங்கிறாங்க, என்ன சொல்றாங்க புறாவோ கிராவோ படத்தை பாருங்கன்னாரு. பார்த்துட்டோம். சூப்பரா இருக்கு. தனுஷ் தவிர மத்த கேரக்டர்ஸ்ல என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? இவரு கருணாசோமன் தான் பண்றாரு. கருணாசோமனோட அங்கிளா வராரு. அப்பா வந்து KS ரவிக்குமார். அதான் சொன்னாரு பாரதிராஜா பட வேண்டிய படம். தனுஷுக்கு அப்பானாலே பாரதிராஜா தான் ஜென்ரலா வருவார். அவர் இப்போ பெட்ல இருக்க ஒரு வேலை வரமுல்ல. இவர் இன்னும் அப்பா ரோல்லாம் இவர் கூப்பிடலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா தான் ப்ரோ. தனுஷ் சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு படம்? நல்லா தான் இருந்துச்சு. இவன்ட்ட கேளுங்க ப்ரோ. படத்தோட ஸ்டோரி எந்த மாதிரி இருந்துச்சு? ஸ்லோ பேஸ்ல தான் ப்ரோ போகுது. ஒரு சும்மா சோசியல் காஸ் பத்தி தான் படம். நல்லா தான் இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி இருந்துச்சு படத்துல? அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. போன அசுரன் அந்த மாதிரி இல்லை, இருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. போர் தொழில் டைரக்டரோட அடுத்த படம் அந்த மாதிரி இருந்துச்சா? ஒருத்தர் மாதிரி த்ரில்லா போகுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி இந்த எமோஷனல் சைடு இந்த படம் எமோஷனலா போகுது. கூட்டு போவாங்க. ஓகே. தனுஷ் மமிதா பைஜு பேர் எப்படி இருந்துச்சு? மமிதா பைஜுக்கு அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிரசன் கிடையாது ப்ரோ. அந்த அளவுக்கு இதுல காட்டல. பட் மற்றபடி மற்றெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கருணாஸ் அப்புறம் ரவிக்குமார்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல? ஸ்டோரிலாம் நல்லா தான் இருக்கு. பட் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. பட் ஆனால் நல்லா தான் இருக்கு. நான் குறையா சொல்ல முடியாது. நல்லா தான் எடுக்கு. ஓகே, தேங்க்யூ. கரா படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒரு பீரியாடிக் ஃபிலிம் தான். பட் ஆனால் பேங்க் ராபரி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அது வேற கம்ப்யூட்டரைஸ்டு. செல்ஃபோனே இல்லாத காலத்தில் மக்களுக்காக ஒருத்தன் காப்பாற்றுறான். அதுவும் இல்லாமல் நம்ம குலதெய்வம் எவ்வளோ இருக்குது. கருப்பசாமி, முனிய, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்குது. இந்த கரசாமின்னு ஒரு பேரை நம்ம மறந்துட்டோம். அவரும் யார் அப்படின்றத நம்ம தமிழர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டைட்டிலை வச்சதுக்கு டேரக்டருக்கு ஒரு நல்லது சொல்லிக்கிறேன். பட் ஆனால் படம் வந்து லவர்ஸு, அர்த்தம் பொண்டாட்டியை கூட்டின்னு வருவேன், டைம் பாஸ்க்கு வரவனுக்குலாம் செட்டே ஆகாது. பட் ஆனால் ஃபேமிலியில் பிறந்த அம்மா அப்பாவை நேசிக்கிற ஒருத்தனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். முக்கியமாக விவசாயிகள், ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். தற்கொலைகளுக்கு இந்த படம் கிடையாது. என்ன மாதிரியான மெசேஜ் சொல்ல வருது? மெசேஜ் என்னன்னா ஒன்றும் இல்லை. தாய் தகப்பன் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி வைக்கிறாங்க. நம்ம சுயலாபத்துக்காக அந்த இடத்த விற்கிறதுக்கு பார்க்குறோம். அது தப்பு. நம்ம முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றது தான் இந்த படம் சொல்றாரு. எப்படியா கொள்ளையாச்சாவது அவங்க எல்லா தாய் தகப்பனையும் காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி இருந்துச்சு? ஜிவி பிரகாஷ் மியூசிக்கோட KS ரவிக்குமாரோட ஆக்டிங் தான் நான் புதுசா பாக்குறேன். ரொம்ப அருமையா நடிச்சிருக்கா போல KS ரவிக்குமார். அதுக்கப்புறம் யூடியூப்ல ஒருத்தர் வந்து பேட்டி எடுத்துட்டு இருப்பாரு நம்ம கூட, சின்னதா எல்லா இடத்துலயும் அவரும் நடிச்சிருக்காரு. ஒரு 2 சீன் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் நல்லா வரணும்னு ஆசைப்படுறோம். கரை வந்து ஒரு ஓகேவான படம் தான். ஏன்னா போர் தொழில் மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு அந்த ஒரு பெரிய அதோட ரைட்டிங்லாம் பிரமிச்சு போய் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வரும்போது விக்னேஷ் ராஜா வந்து இதில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்காரு. படம் வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது. 1 மணி நேரம் கழிச்சு தான் கதை உள்ளாரே போறாங்க. அந்த 1 மணி நேரத்தில் மொத்த தேட்டரும் தூங்கிடுது.
மறுபடியும் இன்டர்வல்ல தான் எந்திரிக்குது. இன்டர்வல் முடிஞ்சு படம் பார்த்துட்டு இருக்கு, திருப்பி கிளைமேக்ஸ்ல தூங்க வச்சிடுறாங்க. கிளைமேக்ஸும் ரொம்ப ட்ராக் ஆன மாதிரி இருக்கு. ரைட்டிங்ல பெரிய சொதப்பலா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதிருக்கணும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் ஓகே தான், பட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. தனுஷ் வழக்கமான ஒரு அசுரன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயராம், சுராஜ், கருணாஸ், பிருத்திவி எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மமிதா பைஜு இந்த படத்துக்கு எதுக்குன்னே தெரியல. அவங்களுக்கு ஸ்கிரீன் டைமும் இல்லை, ஸ்கிரீன் ஸ்பேஸும் இல்லை, எதுவும் ஸ்கோப்பும் இல்லை. ஜஸ்ட் ஒரு கேமியோல கொஞ்ச நேரம் வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய ஹீரோயின்னு தெரியல. என்ன மாதிரியான மெசேஜ் சொல்ல வருது? இது வந்து சமூகத்துக்கு எதிரான, சமூகத்துக்கு தீய வழியில கொண்டு போற ஒரு மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. என்னன்னா, திருடன் வந்து ஹீரோ வந்து திருடன், அவன் திருடும் போதெல்லாம் வந்து ஒரு மாஸ் எலிவேஷன் காமிச்சு பிஜிஎம்லாம் வந்து மாசா காமிக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல அவன் வந்து தன்னுடைய தேவைக்கு மீறி திருடி அந்த மிச்சம் இருக்க பணத்தை ஊர் மக்களுக்கு கொடுத்து ராபின்ஹுட்டா மாறிடுறான். ஸோ ஹீரோட கேரக்டர் வந்து கிரே ஷேட் இருக்கலாம், பட் இது வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கு. ஒரு திருடனை வந்து இவ்வளவு குளோரிஃபை பண்ணி படம் ஃபுல்லா காமிக்கணுமா அப்படின்றது ஒன்று இருக்கு. கரவா கொஞ்சம் லாஜிக் கிடைக்குது ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. படமும் ஓகே, பட் இருந்தாலும் கேஸ்டிங்லாம் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அந்த ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு செகண்ட் ஹாஃப் அந்த என்கேஜிங் கொஞ்சம் என்கேஜிங் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் அந்த கரா சாங் சூப்பராக இருந்தது. அந்த சாமி சாங் வரும்ல, அந்த பிஜிஎம் எல்லாமே தாறுமாறாக இருந்தது. ஆனால் இந்த லாஜிக்கு என்கேஜிங் ஃபேக்டர் இது ரெண்டும் தான் கொஞ்சம். ஓகே, இப்போ தனுஷ் தவிர மத்த கேரக்டர்ஸ் சூரஜ் வந்து இதுல வீரதீர சூரன்ல வருவார்ல, அவரு நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜெயராமன் நல்லா பண்ணியிருக்காரு வில்லன். அப்பாவா கே.எஸ். ரவிக்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் ஃபுல்லா ரிவீல் பண்ண வேணான்னு பாக்குறேன். எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணிருக்காங்க? பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஓகே, படத்தோட ஸ்டோரி எந்த மாதிரி இருந்துச்சு? படம் வந்து ஒரு ஹைஸ்ட் மூவி ப்ரோ, பேங்க் ராபரி பத்தி எடுத்துருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் எந்த மாதிரி இருக்கு? சூப்பரா இருக்கு. அதுதான் படத்திலே பெஸ்ட். மத்த நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, எந்த கே.எஸ். ரவிக்குமார் நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த சுராஜ் சார் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் மமிதாவும் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். சம்மருக்கு வந்து ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருந்துச்சா? பார்க்கலாம், ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ.